நல்லதும் கெட்டதும் கண்ணை மூடின பிறகுதான். அசிங்கமான சிந்தனை நினைப்பவனுக்கும் கண்ணை மூடுவான், நல்ல சிந்தனை நினைக்கிறவனும் கண்ணை மூடுவான். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்கறதும் உண்டு. இருடோ நல்ல காரியத்தை எப்படி பார்க்கலாம். கெட்ட ராக்காலத்தில் தான் கண்ணை மூடிட்டு இந்த பசங்க சிலர் மொபைலை தலைவலியை மூடிட்டு மொபைலை உள்ளே வச்சுக்கிறான். சில பொண்ணும் வச்சுக்கிறது, கிச்சு 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 மூஞ்சிரு கத்துன மாதிரியே கத்துது. கடைசியில் வீடே கத்தும், ஒப்பாரி வைக்கும் பாருங்க. ஒரு நாள் தெரியும் கெட்டுக்காரன் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு. வெள்ளை வெள்ளை சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். கருப்பு சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ஒரு நாள் சாயம் வெளுத்துற முடி. எத்தனை நாளைக்கு வேஷம் போட தெரியும் முடியும்? ஒரு நாளைக்கு மனுஷன் கண்டுபிடிக்காத கர்த்தர் கண்டுபிடிச்சு விடுவார். பகவானுக்கு சகலமும் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்த பரம்பொருள். அவர் தான் உன்னை கண்டுபிடிக்கிறவர். நீ வெளியே வேஷம் போட்டுட்டோ முக்காடம் போட்டுட்டோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஒரு சிலுவை அடையாளத்தை அலைஞ்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே நீ பரிசுத்த வாட்டினா பக்கத்தாத்துக்காரி நம்புவா. கர்த்தருக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரிக்கு உன்னை நல்லவன் தெரியும். கர்த்தருக்கு தெரியுமா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி, படிக்கிறது பைபிள், பேசுறது கெட்ட வார்த்தை, பேசுறது அந்நிய பாஷை, இதை நிறைந்த அக்கிரம சிந்தை, பார்க்கிறது ஆண்டுடைய பிரசன்னம், ராஜாவின் பிரசன்னம் போதுமையா. இவர் நம்ம பிரசன்னத்தை பார்த்துவார். ஒரு நாள் நீ பார்த்துருக்க மாட்ட. புழுகினி 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 நீ பிரசன்னம் பார்த்தியா? நீ கண்ணை மூடுனா அவ தான் வந்து நிற்கிறா. கண்ணை மூடுனா அக்கிரமம் தான் வந்து நிற்குது. எனவே தான் பக்தர் சொன்னார், ராக்காலத்தில் வரும், அங்கே தான் தனியாக இருப்பேன், என் ரூமில் பர்சனலாக இருப்பேன். அப்போ தான் என் சிந்தையில் என்னென்ன எண்ணம் இருக்குது, என்னெல்லாம் இருதயம் ஓடுதுன்னு தெரியும். அப்போ வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறோம். தைரியமாக சொல்கிறானுங்க பக்தன், ராக்காலத்தில் இருதயத்தை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் அறியாது. கைய தட்டுங்களேன். என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்று உண்டோ என்று பார்த்து என்னை நிச்சய வழியிலே நடத்தும்.